நீங்களாம் பைத்தியமா? மெக்கானிக்கல் போய் படிச்சுக்கிறீங்க, உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல சொல்லு, உனக்கு அறிவு இருக்கா? மெக்கானிக்கல் படிச்சதே வேஸ்ட். வேலையும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது, நல்ல குரோத்தும் கிடைக்காது. ஆனா ஐடிக்குள்ள போனா மட்டும் நிறைய சம்பளம் சூப்பரா கிடைக்குது. வேஸ்ட். தெரியாம போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இந்த மெக்கானிக்கல் படிச்சவங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி கேட்கறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ போய் காட்டுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் மெக்கானிக்கல் சம்பந்தமா போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டக்குன்னு வரும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே. என்னன்னா ஜென்ரலா நம்மள கழுவி ஊத்துறதான் எல்லாருமே. மெக்கானிக்கல் வேஸ்ட், உருப்படாது, இவங்க கோர்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக மெக்கானிக்கல் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் நினைக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, அதுல எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே, விஷயம் என்னன்னா இந்த மெக்கானிக்கல் உண்மையாவே வேஸ்டா? ஏன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு growth இல்ல? ஏன் ஒரு ஐடிக்குள்ள போனா மட்டும் எடுத்து 40,000 50,000 சம்பளம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஐயா தயவுசெய்து ஐடி இது கூட கம்பேர் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்ல மட்டும் மொத்தம் 4 மாசத்துல மட்டும் 60,000 பேர் லே ஆஃப் பண்ணிருக்கிறாங்க. 60,000 பேர். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி என்னால இந்த கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா சரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இல்ல, அதனால அவங்க ஒரு 1000 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறேன், 2000 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு ஏதாச்சும் கம்பெனி சொல்லி இருக்குதா? ஓ, நீ அப்படி வரியா? கம்பெனி தான் இழுத்து மூடிட்டு போயிட்டு இருக்குது. எங்களால ப்ராஜெக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு கம்பெனி லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியே இழுத்து மூடிட்டு போயிருக்காங்களே தவிர ப்ராஜெக்ட் எங்களுக்கு இல்ல அதனால உங்களை வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லி எந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியும் சொல்ல. ஆனா ஐடி கம்பெனிஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் ஆனாலப்பட்ட டிசிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் என்னமோ வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை வந்து இது கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அப்ப ஐடி தான் எப்படி பார்த்தாலும் இவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் அதில் தானே சம்பளம் நிறைய தர்றாங்கன்னா, ஐயா உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கயா. மெக்கானிக்கலுக்குள்ளயும் அதுக்கு ஈக்குவலா நிறைய சம்பளம் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா அதுக்கான ஸ்கில் நம்மளுக்கு இருக்குதான்னு எவனும் பாக்குறது கிடையாது. Fundamentals Theoryuma. இல்லைங்க. 2D, 3D drawings Theoryuma. இல்லைங்க. Material selection and welding. வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? ஐடில போனா வேலை ஈஸி, ஜாலியா உட்காந்து செய்யறாங்கன்னா சும்மா வேலை செய்யறாங்க அவங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா சும்மா உட்காந்து போய் சம்பளம் வாங்கிட்டு வராங்களா? போய் பாருங்க எவ்வளவு உட்காந்து பக்கமா படிப்பாங்கன்னு. அவங்களுக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு பாருங்க. ஏன் ஸ்கில் இல்லாம சம்பளம் கொடுப்பாங்களா? அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே தான் இதுலயும் சொல்றேன். இதுலயும் உங்களுக்கு ஸ்கில் இருக்குதா, சூப்பரா சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க கேட்கிற ஒர்க் கல்ச்சர்னு இதுல கிடைக்கும். நீங்க கேட்கிற ஒர்க் கல்ச்சர்னா, சார் திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு வேலை இருக்கணும், சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கணும், ஆனா சம்பளம் மட்டும் 50,000 ரூபாய் இருக்கணும், அப்படியே ஒரு கேபிட்டரியா இருக்கணும், நிறைய பொண்ணுகளா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இருக்குங்கய்யா, நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. பட் அதை தேட தெரியாம, அது எப்படி போறதுன்னு தெரியாம சும்மா அதாவது என்னன்னா இந்த எட்டாக்கனியை வந்து அந்த கனி புளிக்கும் சொல்லிட்டு போவாங்களா, அந்த கதை தான் அது. நம்மளால பிடிக்க முடியல, நம்மளுக்கு எதுவும் தெரியல, அதனால ஐயா அது வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தி. சரியா? சோ மெக்கானிக்கல் வந்து வேஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது என்னன்னு தேடி பிடிச்சி தெரிஞ்சுக்குங்க. உட்காந்து வெறுமனே இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்தா மட்டும் அது வராது. நீங்க என்னைக்காவது, ரொம்ப சிம்பிளான கேள்வி, இந்த கேள்விக்கே பாதி பேர் தப்பா தான் பதில் சொன்னாங்க. எஸ், நம்ம யூடியூப்லயே நிறைய போட்டிருந்தோம், அதுல நிறைய பேர் தப்பா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 இன்ச்சுக்கு எத்தனை எம்எம்னு கேட்டேன். எஸ், 1 இன்ச்சுக்கு எத்தனை எம்எம்னு கேட்டேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சாரி சார், எங்களுக்கு அந்த சிலபஸ்ல அந்த கொஸ்டின் எடுக்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாதி இது ஒரு பதில் வரும். பாவா சார், கொரோனா பேட்ச்ல படிச்ச சார், காலேஜ்ல சரியா படிக்கல சார். தம்பி இதெல்லாம் கொரோனா பேட்ச்ல காலேஜ்ல சொல்லி தருவாங்கன்னு யாரையா சொன்னா? நீ வெளியே வந்தா இன்ச் டேப் கையில வச்சிருந்திருப்ப. ஐயோ, போன ஷார்ட்ஸ் ரீல் ஒண்ணு எடுத்த போன டைம், அது அதோட கொடுமை. இந்த கையில இந்த ஸ்டீல்ல ஒரு ஸ்கேல் வச்சிருப்போம்ல, ஸ்டீல் ஸ்கேலு. ஆமா, அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் கேட்டேன் என்னன்னு. ஸ்டீல் ரூல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கேள்விப்படாத மாதிரியே பேசுறாங்க. பட் காலேஜ்ல சொல்லி கொடுக்காம அனுப்பிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜாலியா இருந்து, நீங்க படத்துக்கு வெளியெல்லாம் போய் பசங்களோட ஜாலியா சுத்திட்டு நீங்க ஃபீல்ட குறை சொல்றது முழுக்க தவறு. அதனால வேலை கிடைக்கல அப்படின்னா உங்கள்ட்ட ஸ்கில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சார் நீங்க சொன்ன எல்லாமே என்கிட்ட இருக்குது, நல்லா ஸ்கில்லுவேன், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா வரிவேன், எல்லாமே பண்ணுவேன், எனக்கு வேலை எதுவும் இருக்குதா அப்படின்னா ஆமாங்க இருக்கு. நீங்க கேட்கற சம்பளத்துல சார் எனக்கு ஒரு 25,000 ஃப்ரெஷரா இருக்கேன், ஒரு 25,000 30,000 கிடைக்குமானா, ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க 40,000 சம்பளத்துக்கு பிளேஸ் ஆனாங்க. இஸ் அ ஃப்ரெஷர். ஆமா, ஃப்ரெஷர் 2025 முடிச்சவங்க 40,000 சம்பளத்துல பிளேஸ் ஆனாங்க.
பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்மியான 15,000 18,000 சம்பளத்தில் பேசுறவங்க இருக்கிறாங்க. பட் விஷயம் என்னன்னா பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான், ஸ்கில் இருக்கிறவன் நல்லா சம்பளம் வாங்குவாங்க. இப்போ உங்கள்ட்ட ஸ்கில் இருக்குதா இல்லையாங்கிறதான் கேள்வி. ஐயோ எங்கிட்ட ஸ்கில் இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கோர்ஸ் படிக்கிற மாதிரி கேள்வி என்ன, எங்கிட்ட வந்து ஒரு கோர்ஸ் நீங்க படிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ். அது யூடியூப்ல இருக்குதுங்க. நீங்க மெனக்கிட்டு உட்காந்து படிங்கன்னா படிக்க மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. நீங்க இது எல்லாத்தையும் காலேஜ்லயே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ்லயே இன்னைக்கு நல்ல வேலைக்கு, ஏன் உங்க கூட படிச்சவன் எவனுமே 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகலையா, ஈஸியா போயிருப்பாங்க. பட் என்னன்னா அவன் படிப்பாளி சார், அவன் போயிருவான், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஃபீல்டை வேஸ்ட்னு சொல்லலாம்? வேற எவன் சொன்னாலும் அவனை சப்புன்னு உரப்பி ஃபீல்டு ஒன்று வேஸ்ட்டும் கிடையாது. உனக்கு தெரியலன்னா நீ வேஸ்ட்னு சொல்லாத, போ உனக்கு எது பிடிச்சதே போய் செய்யுன்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்துங்க. இந்த ஐடிக்கு கொடி பிடிக்கிறவங்க, ஏன்னா நான் 2-3 கமெண்ட் அப்படிதான் போட்டேன், ஐடி தான் பெஸ்ட்னா எனக்கு கடுப்பாயிருச்சு. தம்பி பெஸ்ட்னா போய் வேலை பாடுறான், இங்கே என்ன ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க, அது எந்த கம்பெனின்னு சொல்ல, அந்த கம்பெனியில் நாங்களே வேலை வாங்கி தர்றோம் மெக்கானிக்கல் பசங்களுக்கு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஓகேவா ஐயா, நம்ம ஃபீல்டு இந்த மிஷின் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் இந்த வேலை மட்டும் கிடையாது. மிஷின் இன்ஜினியராக நீங்கள் வேலைக்கு போகலாம், சிமுலேஷன் இன்ஜினியராக வேலைக்கு போகலாம். அண்ட் தென் ஆர்பின்னு ஒரு ஜாப் ஒன்று போட்டேன், ரிஸ்க் பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷராக ஒரு 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஊருக்குள்ள 60,000 80,000 சம்பளம் வரும். API 510 570 இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு புரியாத புதிரே, எனக்குமே புரியாம தான் இருந்துச்சு, தெரியாமே இருந்துச்சு. அதுதான் நான் ஒரு வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரீயா இருந்தால் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. அதனால மெக்கானிக்கல் வேஸ்ட்னு சொல்லிட்டு யாரும் சுத்தாதீங்க, அதான் அதில் சொல்ல வரேன். ஸோ சேனலை முழுசா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இப்பயாவது ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது மெக்கானிக்கல் சம்பந்தமான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல கூட பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.